கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்தியன் டீம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சூப்பர் எயிட், அதுக்கப்புறம் செமிஃபைனல் அப்படிங்கிற மாதிரி போக போறாங்க. ஸோ சூப்பர் எயிட்ல ஏகப்பட்ட ஆப்பு வேற இருக்கு. ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா வராங்க, அட் த சேம் டைம் ஆப்கானிஸ்தான் குட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, மறந்துடக்கூடாது. அண்ட் பங்களாதேஷும் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா அதுல ரெண்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ரெண்டு டீம் இல்லை அப்படிங்கிறதான். ஸோ இங்கிலாந்து அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டீமான நியூசிலாந்து ரெண்டு பேருமே இல்லை. ஸோ இங்கிலாந்து 100% இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்த மேட்ச் ஸ்காட்லாந்து தோத்துட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து உள்ள வந்துருவாங்க. இங்கிலாந்து அடுத்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியான மேட்ச் வின் பண்ணா உள்ள வந்துடலாம். நெட் ரன் ரேட் பயங்கரமா வச்சிருக்காங்க. ஆனா இன்கேஸ் ஸ்காட்லாந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் அப்படியே வெளியில போயிடணும். நியூசிலாந்து 100% வெளியில போயிட்டாங்க. இப்ப ஸ்ரீலங்காவும் வெளியில போயிட்டாங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்தியன் டீமுடைய பிளேயிங் 11 மாத்தணுமா வேண்டாமா, ஸோ கோலியோடைய ஓப்பனிங் பொசிஷன் பறிக்கப்படுமா, ஒன் டவுன் ஆட போறாரா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இந்தியா கனடா அந்த மேட்ச் நடந்து முடியலைங்க. ஸோ அப்பதான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ 3 மேட்ச் இந்தியன் டீம் விளையாண்டுருக்காங்க, குவாலிஃபை ஆயிட்டாங்க. அட் த சேம் டைம் விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போரா இருந்திருக்கு. ஸோ சிங்கிள் டிஜிட்ல நிறைய மேட்ச் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லெஜண்டை, இவ்வளவு பெரிய பிளேயரை பெஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத கேள்வி. இவ்வளவு பெரிய பிளேயர், லெஜண்ட் இதெல்லாம் தாண்டி டீமுக்காக அப்படின்னு வந்தா யாரா இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா விராட் கோலியை ரோஹித் சர்மா பெஞ்ச் பண்ண சொல்ல மாட்டார். பிகாஸ் இந்த ஒரு சீரீஸை மட்டும் பார்க்க கூடாது. அவரு இப்போ வரைக்கும் நடந்த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னாலே விராட் கோலி தான். ஸோ எல்லா விதமான டோர்னமெண்ட், அதாவது T20 வேர்ல்ட் கப்ல எல்லா சீரீஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா சீசன்லயும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையா அடிச்சு தந்திருக்காரு, ஆடி தந்திருக்காரு. ஸோ சேசிங்ல கன்னா இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய லெஜண்ட், ஸோ இவ்வளவு பெரிய சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயரை 3 மேட்ச் மட்டும் வச்சு டிசைட் பண்றது ரொம்ப கஷ்டம். 3 மேட்ச் நியூயார்க்ல நடந்தது. அந்த கிரவுண்ட் எல்லாருக்குமே புதுசுதாங்க. எல்லாருமே யாருமே ஆக ஓகோன்னு பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாருமே ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மாதிரியான பேட்ஸ்மேன் 49 பால் பிடிச்சு 50 அடிக்கிறாரு. சிவம் தூபே மாதிரியான ஆள் 35 பால் பிடிச்சு 30 அடிக்கிறாரு. காரணம் அந்த ட்ராக் அப்படித்தான் பிஹேவ் பண்ணும். அதிக பால் பிடிச்சுதான் கம்மி ரன்ஸ் அடிக்க முடியும். பால் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடினாரேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் அவருக்கு சான்ஸ் அப்படிங்கிறது நிறைய போச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேட்சே ஒவ்வொரு மேட்ச்ல விட்டுட்டு இருக்காங்க சொன்னோம். ரிஷப் பண்டோட லக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி திக்கி திணறி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பவுலிங் யூனிட் கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கு எல்லா டீமுக்குமே. பேட்டிங் யூனிட் அடி வாங்குதுன்னும் போது நம்ம விராட் கோலியை மட்டும் பிளேம் பண்ண முடியாது. அது மாதிரி அவர் திக்கி திணறி அவுட் ஆன மாதிரி தெரியலைங்க. எல்லா மேட்சுமே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிடாரு. ஸோ அவுட் சைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய ஃபேவரட் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல தான் ஒரு மேக்ஸிமம் ஷாட் 90% ஷாட் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரை பண்ணுவாரு. அதுலேயும் வந்துட்டு அவருடைய ஃபேவரட்டான கவர் டிரைவ் ட்ரை பண்ணுவாரு. இந்த மாதிரியான ஷாட்ஸ் ஆட போய் தான் ஸோ பால் எப்படி வருது, ஸ்கிட் ஆகுதா, ஸோ உள்ள வருதா வெளியில போகுதான்னு தெரியாம ஸோ அவுட் ஆகி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீரீஸ்ல அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் விராட் கோலியை இந்த ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக கனடா கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இந்தியா ஆல்ரெடி குவாலிஃபை ஆனாலும் அந்த ஒரு மேட்சை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திக்கணும். யார் பயன்படுத்துறாங்களோ இல்லையோ எல்லாருமே ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிவம் தூபே, சூரியகுமார் ஆடலன்னு சொல்லும்போது ஒரு 2 பேரும் சேர்ந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து மேட்ச் வின் பண்ணாங்க. ரோஹித் சர்மா ஒரு குயிக் ஃபயர் வந்துட்டு அப்பப்போ கொடுக்குறாரு, ரிஷப் பண்ட் கொடுக்குறாரு. ஸோ விராட் கோலி மேல மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஸோ கனடாவை பயன்படுத்தி சூப்பர் எயிட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபார்முக்கு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நடுவில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் 2 பேருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க ரிஷப் பண்ட மேல போட்டுட்டு சஞ்சு சாம்சன்ல மிடில் போடுறான், விராட் கோலி 2 மேட்ச் பெஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ரோஹித் சர்மா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் நிறைய பேர் ஓபன் பண்ணலாம். ஸோ அவர் நல்லா தானே பண்ணியிருக்காரு. ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச்லயும் நல்லா பண்ணியிருக்காரு, டெஸ்ட்ல நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த எல்லாமே தெரியும், எந்த விதமான ட்ராக்கா இருந்தாலும் ஷூட் ஆவாரு. இப்போ நியூயார்க்ல மேட்ச் இல்லைன்னும் போது நீங்க தாராளமா ஜெய்ஸ்வாலுக்கு போலாமேங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதுவும் நடக்கவும் சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த 3 மேட்ச் மட்டும் வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் இந்தியன் டீமை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். விராட் கோலியை ஒருத்தரா பார்க்காதீங்க. டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் சேர்ந்து மேட்சை வின் பண்ண வச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஒரு வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க. லைக் MS தோனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா இதைத்தான் பண்ணுவாரு. ஒரு தடவை செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளேயிங் 11 ஃபைனல் வரைக்கும் மாற்ற மாட்டாரு. ஒரு பிளேயர் மேல ட்ரஸ்ட் வச்சாருன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போவாரு. லைக் ஷேன் வாட்சன் லீக் மேட்ச்ல எல்லாம் சொதப்பினப்போ ஃபைனல்ல செஞ்சுரி அடிச்சு வின் பண்ணி கொடுத்த மூமெண்ட் அப்படிங்கிறது கண்ணுக்குள்ளேயே இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஒரு காம்பினேஷன் இந்தியன் டீமுக்கு இப்போ செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீமை நீங்க சூப்பர் 8 மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போறதுக்கு முன்னாடி மாற்ற முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீம், ஒரு பங்களாதேஷ் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸ் வர போறாங்க. ஸோ இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஸோ நீங்க இந்த சூப்பர் எயிட் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல ஸோ லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு யங்ஸ்டரை நம்பியோ அண்ட் பிளேயிங் 11 வந்துட்டு சேஞ்ச் பண்ணவும் கூடாது. அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்துமாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அடுத்த ஒரு மேட்ச் சொதப்பி சூப்பர் எயிட்லேயே விராட் கோலி சொதப்புனாரு அப்படின்னா ஒரு கட்டம் யோசிக்கலாம். அவரே வந்துட்டு நான் பெஞ்சில் உட்காந்துக்கிறேன்னு வேணா சொல்லலாம். ஸோ மற்றபடி இன்னும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மேட்ச் ஆடுவாரு. ஸோ அதுல அவர் டபுள் டிஜிட் ஸ்கோர் அப்படிங்கிற
அப்படிங்கிறது பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டினியூவாக ஆடுவார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ விராட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டு இந்த விஷயம், ஸோ பெஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. நல்ல பிளேயிங் லெவன் தான், நல்ல பேட்டிங் யூனிட் தான். நியூயார்க் வந்துட்டு ஆடின எல்லா மேட்சுமே முடிஞ்சு. ஸோ இனிமேல் வெளியில தான் ஆட போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்தியன் டீம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓவராலாக எல்லா விதமான அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. நான் சூப்பர் 8 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எந்தெந்த டீமெல்லாம் வெளியில் போயிருக்காங்க அண்ட் மேக்ஸிமம் எல்லா டீமுமே யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலோட இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க.